ஜனங்கள் உன்னை பற்றி பாட்டு இயற்றுவார்கள். நான் சுத்த தமிழ் உள்ள பைபிளை படிக்கிறேன், வாசிங்க. அந்நாளிலே உங்கள் பேரிலே ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், எண்ணமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். புலம்பல் தான் இங்கே பாட்டு. நம்மக்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு, எல்லாமே காணாமல் போச்சு, எல்லாம் இழந்து போயிட்டுமே. யார் பிடுங்கி கொடுத்தது? ஆண்டவரே பிடுங்கி கொடுக்கிறார். நீ எப்படி சம்பாதிச்ச? நீ யாரை ஏமாற்றி சம்பாதிச்ச? நீ யாரை கொள்ளையிட்ட? யாருக்கு துரோகம் பண்ண? இதையெல்லாம் பார்க்கிற தேவன் திரும்ப எங்கேருந்து எடுக்கிறார் எல்லாத்தையும்? ஆமாம், அவர் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கூட்டாதான். அப்போ நம்ம ஆசீர்வாதங்கள் நம்ம இழக்கும்போது வேதனையாக இருக்குது இல்லை? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து அவர் கொடுக்கறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாங்கிக்கணும். அவர் கொடுக்குறாரு, அவர் என்ன கொடுக்குறாரு அதை நம்ம எப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவன், அதான் நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான். புளியை போலவே நானும் வரி வரியாக இருந்து நான் போகும்போது எல்லாருமே என்னை பார்த்து புளி நினச்சி பயப்படணுன்ட்டு சூடு போட்டுக்குச்சான். ஆனால் கடைசியில் பூனைத்தை நான் செய்தான் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சான். ஏன்னா நெருப்பில் எடுத்து சூடு போட்டால் என்ன ஆகும்? உடம்பெல்லாம் புண்ணாகும். அதே போல தான் மற்றவர்களை பார்த்து நம்ம உடனடியாகவே அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை பேராசை இச்சையாக மாறுது. அது இருக்கக்கூடாதுன்றார். நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். நான் உனக்கு தரணும்னா நீ அதுக்கு எப்படி இருக்கணும்? பாத்திரவானாக இருக்கணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும். நீ சரியான முறையில் நீ என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் செய்யணும். இஷ்டத்துக்கும் செய்யக்கூடாது, அக்கிரமமான காரியத்தை செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்குது. இப்போவே நம்ம என்ன செய்கிறோம்? சில காரியத்தை நினைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் வந்து தான் ஆஹா என்ன ஆடம்பரம், என்ன பெருமை, என்ன பேச்சு. அப்போது ஆண்டவர் பார்க்குற, கொஞ்சம் கொடுத்த நகத்திலேருந்து கொஞ்சம் கிள்ளி கொடுத்தேன், இதுக்கு பண்ணுற கூத்தப்பார் இதுன்னு வரும் ஆண்டவர். இப்போ என்ன நான் அள்ளி கொடுத்தேன், என்ன நான் பண்ணுவேன்? இந்த பைபிளை நீங்கள் வாசித்தா நல்லா கவனிக்கணும். இந்த பைபிளை வாசிக்கும்போது புறதேசத்தை பற்றி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம்தான், அவருடைய ஜனங்களை பற்றி சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நான் எதை சொன்னாலும் ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. நீ உண்மையாக ஜெபம் பண்ண கேட்பார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் ஆசீர்வாதம் வரும்போது நீ செய்ய நினைக்கிற தீங்கான காரியத்தை செய்வதற்கெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதுக்காக உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அவருடைய பார்வையில் நம்ம உத்தமமாக இருக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை செய்யும்போது ஒரு சிந்தனை, இது ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா தெரியுங்க. நம்ம பேசும்போது, நம்ம கொடுக்கும்போது, நம்ம செய்யும்போது நம்ம இருதயம்தான் நம்மளை குற்றவாளியாக போய் நிற்குமா? யார் உள்ள இருதயம்? யார் உண்மையான மனுஷாமன்? அதுதான் நம்மளை என்ன செய்ய குற்றவாளியாக தீர்க்குமா? நம்ம செய்கிற அத்தனையுமே மறந்து போக முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய நினைவிலே எடுத்து நமக்கு முன்னாடி காட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். அதனால் நம்ம பேரில் பாட்டு பாடுவாங்களாம். 5வது வசனம், எனவே நாம் நிலத்தை அளந்து கர்த்தருடைய ஜனத்துக்குள் பகிர்ந்து கொள்ள முடியாது. என்னதான்? எனவே நாம் நிலத்தை அளந்து கர்த்தருடைய ஜனத்துக்குள் பகிர்ந்து கொள்ள இயலாதுன்னு சொல்கிறாங்களாம். நம்ம ஜனத்தை எடுத்து மற்றவங்களுக்கெல்லாம், அவருடைய ஜனங்களுக்கெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஆமாம், கொடுக்க முடியாது. நம்ம எப்படி எல்லாம் கொடுக்குது? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். ஆண்டவர் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை போகும்போது மூட்டை கட்டின்னு போயிடுவோமா? யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? எத்தனை முதலமைச்சர் செத்தாங்க பார்த்தாங்களா? பிரதமர் செத்தாங்க.
மகா அலெக்சாண்டர் செத்தார். அவர் என்ன செஞ்சார்? அவருடைய சவப்பெட்டியில் 2 ஓட்டையை போட்டு 2 கையை வெளியில் விட்டு என்னை இப்படியே கொண்டு போங்கடான்ட்டார். ஏன்னு சொன்னால், நான் உலகம் முழுதுமாக என்ன செஞ்சேன்? நான் சம்பாதிச்சேன், ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லாமல் தான் நான் போகிறேன். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாருனால ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் இருக்கணும்னு இல்லைங்க. நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கு தான் நம்மளே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லாதவன் இருக்கிறான், குருடன் இருக்கிறான், கை கால் இல்லாதவன் இருக்கிறான், முடமன் இருக்கிறான், செவிடன் இருக்கிறான், ஊமை இருக்கிறான், ஏழை இருக்கிறாங்க, எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள நீ ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான், அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறான்னா அதனுடைய நோக்கம் என்னென்னா, நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியார், உனக்கு எல்லாமே இருக்கும், நீ அப்படியே மொத்தமாக உனக்கு உண்டதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டு சொல்ல, ஆனால் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன செய்ய? கொடுக்க கற்றுக்கொள்கிறார். ஆண்டவருடைய குணத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வந்திருக்கணும்ல. அவர்கிட்ட சொல்கிறோம், ஆமாம், அவருக்கு நம்ம கொடுத்தால் அம்மிக்கு குலுக்கி அவருக்கு கொடுத்தா, அவருக்கு நம்ம கொஞ்சமாக கொடுக்குறோமா, அவர் மட்டும் நமக்கு அம்மிக்கு குலுக்கி சரியை மட்டும் கொடுப்பாராம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு செய்கிறேன், நீ என்ன செய், என் சார்பில் நீ செய்கின்றார். இப்போ நம்ம செஞ்சோன்னா, இப்போ ஏசப்பா பிள்ளைப்பா, அவங்க செஞ்சாங்கப்பா, அவங்க கொடுத்தாங்கப்பா, அவங்க அதை பண்ணாங்கப்பா, நல்ல காரியத்தை செய்யப்பான்னு சொல்லும்போது யாரை சொல்கிறோம்? அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இதை செய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அம்மிக்கு குலுக்கில்ல, அது இன்னும் வானத்தின் பலகணிகளை திறந்துடுவாராம். திறந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துடுவார்.